சித்தி ஊட்டி விட்ட சாப்பாட தூணு வெண்ணிலா சித்தி முகத்திலே துப்பிட்டாங்கப்பா. எதுக்கு அப்படி பண்ணாங்க? சாப்பாட்டுல உப்பு பத்தலையா அது சொல்லலாம்ல. ஏன் சித்தி முகத்துல போய் துப்பணும்? இவங்க ரொம்ப பேட் பா. சித்தி, ருத்ரா சொல்றது உண்மையா? அவங்க துப்புனதை நான் கண்ணால பார்த்தேன்பா. அவங்க சித்திய பாருங்க எப்படி நிக்கிறாங்கன்னு. வெண்ணிலா, இங்க வா. ஏன் அவன் முகத்துல துப்புனீங்க? பரவாயில்ல மாமா, அவங்க ஏதோ உப்பு பத்தலன்னு கோவத்துல துப்பிட்டாங்க. உடம்பு சரியில்லாதவங்க, ஏதாவது வலி கோவம் இருக்கும், அதை இப்படி காட்டிட்டாங்க. இத போய் பெருசு பண்ண வேணாம் முத்து மாமா. நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. உன் முகத்துல அவங்க துப்பி இருக்காங்க, அது ரொம்ப தப்பு. அதை கேட்காம அப்படியே விட்டுற முடியுமா? இன்னும் எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சுட்டு போயிட்டே இருப்ப? அப்படிலாம் இல்ல முத்து மாமா, பாவம் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். அதுக்குள்ள இந்த ருத்ரா பண்ண வேலை. ஏன் ருத்ரா பேசாம இருக்க மாட்டியா நீ? எதுக்கு ருத்ராவை திட்டுற? ருத்ரா பண்ணதான் கரெக்ட். உங்களை தான் கேட்குறேன் சித்தி, எதுக்கு துப்புனீங்க? சாப்பாடுல உப்பு இல்லைன்னா அதை சொல்லணும். அதை விட்டுட்டு கொடுத்தவங்க முகத்துல துப்புவீங்களா? இப்ப நான் கேட்டதுக்கு மட்டும் உங்களால உப்பு உப்புன்னு சொல்ல முடியுதுல்ல? அப்ப அவ கேட்கும் போது அதை சொல்ல வேண்டியது. அதை விட்டுட்டு எதுக்கு அவன் முகத்துல துப்புனீங்க? நீங்க வயசுல பெரியவங்க, உங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோணணும். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா உங்களை பார்த்து பார்த்து அவ கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன குறை வச்சா அவ? கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம், ஒரு நன்றி இருக்கணும் இல்லையா? என்ன சத்தி, இது ரொம்ப தப்பா இருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்பா சொன்னதை கேட்டீங்களா? இனிமே ஒழுங்கா இருங்க, புரிஞ்சுதா? நீ போ முத்து மாமா, அத்தை இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க. நான் சின்னத்துக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரேன். எது வேணிலா, இந்த தட்டை கீழே வை. இல்ல மாமா, அது தட்டை கீழே வைமா. இந்த பாரு, அவங்க பண்ண காரியத்துக்கு இனிமேல் நீ அவங்களை கவனிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்யறவங்க பார்த்துப்பாங்க. நீ சுமாரு போதும். உன்னை அவமானப்படுத்தினாங்களா? இனிமேல் வேலை செய்யறவங்களை அவங்களை பார்த்துக்கணும். தட்டை கீழே வை. இல்ல முத்து மாமா, நடந்தது ஏன் தப்பு தான். நான் தான் சாப்பாட வாயில போட்டு பார்த்து அப்புறமா சின்னத்தைக்கு ஊட்டி விட்டுருக்கணும். அவங்களையே முத்து மாமா தப்பு சொல்ற? தப்பு ஏன் மேலதான் மாமா. வெண்ணிலா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ இப்படியே இருக்க போற? இந்த வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணாலும் அது தேவையில்லாம உன் தலையில தூக்கி போட்டுட்டு நீயே சுமந்துட்டு இருக்க போறியா? சித்தி, கேட்டுச்சா அவ சொன்னது? அவ பண்ணாத தப்ப தான் தான் காரணம் தூக்கி தலையில போட்டுக்கிறா. அவ மனசு அப்படி. தப்பே பண்ணாம பாவம் அவ பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. எல்லாம் தப்பையும் பண்ணிட்டு நீங்க என்னடானா? அவளை ஒரு மனுஷ முதல் பார்க்க கத்துக்கோங்க, புரியுதுங்களா? பதிலுக்கு அவ ஏதாவது திருப்பி பண்ணாலும் நீங்க தாங்க மாட்டீங்க. இன்னொரு தடவை இந்த வீட்டில் யாராவது வெண்ணிலாவை அவமானப்படுத்துனீங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நீ, நம்ம வீட்ல வர வர உங்க கொடி உயரமா பறக்குது. தனி மெஜாரிட்டில ஜெயிக்கிறீங்க. யாரும் கிட்ட கூட வர முடியாது போல இருக்கே.
உங்க பவர் அதிகமா இருக்கிறத பார்த்தா வேற ஏதோ முக்கியமானது நடக்க போற மாதிரி தெரியுதே. அதுவும் நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து அண்ணன் பாசம் வேற உங்க மேல ஓவர் ஆயிடுச்சு. உங்களை எந்த விஷயத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அண்ணி. நீ எதுக்கு ஜனனி இப்ப இதெல்லாம் பேசுற? சும்மா இரு. காரணம் இல்லாம நான் இத பேசல அண்ணி. ஒரு காரணத்தை சொல்றதுக்காக தான் நான் இத பேசுறேன். அதுவும் அண்ணனும் நீங்களும் சம்பந்தப்பட்ட காரணம். என்னது? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. இல்ல அண்ணி, இதே மாதிரி முன்னெல்லாம் உங்க மேல வீட்ல இருக்கிறவங்க யாராவது சாப்பாடெல்லாம் துப்பி அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணிருப்பாரு? உப்ப பார்த்து கவனமா சாப்பாட்டுல போட மாட்டியான்னு உங்களை தான் திட்டிருப்பாரு. ஆனா அப்படி திட்டலையே இப்போ. ராணி சித்திய பார்த்து வெனிலா முகத்துல எதுக்கு சாப்பாட்டை துப்புனீங்கன்னு திட்டினாரு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல அண்ணி. இதெல்லாம் பார்த்து சில பேருக்கு ரொம்ப வயிறு எரியும். பாவம் அவங்க. ஜனனி, இதெல்லாம் ஏன் பேசுற? எதுக்கு பேசுறன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிய வேண்டாம் அண்ணி. ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். ஏன்னா அவங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படி பேசுன? என்கிட்டயே ஜாட பேசுறியா? இப்ப யாருக்கோ புரிஞ்சா சரின்னு சொன்ன. யார சொன்ன? என்ன சொன்னியா இப்போ? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? பாத்து பிபி ஏறிடு போகுது. எனக்குலாம் யார்கிட்டயும் எந்த பயமும் இல்ல. உங்களை தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் தான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறீங்க, செல்ஃப் எடுக்கலையே. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இனிமே இந்த வீட்ல எதுவுமே நடக்க போறது இல்ல. கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிட்டு கௌரவமா பாய் சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கிளம்புற வழிய பாருங்க. இல்லனா கேவலப்பட்டு டெபாசிட் போய் அவமானப்பட்டு தான் இந்த வீட்ல இருந்து நீங்க வெளியே போக வேண்டியது இருக்கும். இப்பதானே நான் சொன்னேன் தனி மெஜாரிட்டில வெண்ணிலா அணி ஜெயிச்சிட்டாங்கன்னு. நீங்க மைனாரிட்டியா இருக்கீங்க, டெபாசிட் காலி ஆயிடும், பாத்துக்கோங்க. என்கிட்டயே வா. இப்ப என்கிட்டயே இப்படி பேசுற நீ? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இங்க யார் இருக்கா? வேற யாரும் இல்லையே. யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப. எப்படி நீ கேக்குறியா? இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு பார். ஸ்வேதா யாருன்னு அதுக்கப்புறம் தான் புரியும். வாயடைச்சு போயிடுவேன். உன்னால பேசக்கூட முடியாது. என்னத்த இப்படி நிக்கிறீங்க? ஸ்வேதாண்டி என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க அத்தை. சொல்றேன் வா. இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு பார். ஸ்வேதா யாருன்னு அதுக்கப்புறம் தான் புரியும். வாயடைச்சு போயிடுவேன். உன்னால பேசக்கூட முடியாது.
முடிச்சிட்டியா? ருத்ரா தூங்க போலாம் வா. அத்தை சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க, தூங்கலாம். நான் வர லேட் ஆகும். நீ போய் சித்தி கிட்ட கதை கேளு. வா. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? ரெடி. ஸ்வேதா கிட்டயே சில பேரு வீரமா பேசினாங்கல்ல, அவங்க கிட்ட இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க சொல்லு. அதுக்கப்புறமாவது ஓவரா பேசி சீன் போட வேண்டாம்னு சொல்லு. ஓகேவா? ஓகே ஓகே. நீ நினைச்ச கேட்க வேண்டியவங்க கேட்டச். வாங்க. அக்ஷயா, ஸ்வேதா என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே புரியல. அது ஒண்ணும் இல்லடி, இன்னைக்கு நைட்டு ஸ்வேதா முத்தரசன் சார் ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறாளாம். அதனால பாலும் பழமும் கேட்டிருக்கா. ஏய் என்னடி சொல்ற? வழக்கமா ஃபர்ஸ்ட் நைட்ல தானே பாலும் பழமும் கொண்டு போவாங்க. ஸ்வேதா இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறா? குழப்பமா இருக்கே. அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ வேற. அவ கேட்டா நான் கொண்டு போய் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். தேவையில்லாம எதுக்கு அவகிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கணும்? அவ கேட்டா நீ கொடுக்க போற, அவ்வளவுதானே. சரி விடு. ஸ்வேதா, ஏதோ நேர் வழியில தான் என்கிட்ட மோத போறேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஏதோ குறுக்க வழியில ரூட் எடுத்து போற போல இருக்கே. பரவாயில்ல, இந்த வழியிலும் சரி எந்த வழியிலும் சரி நான் உன் திட்டத்தை முறியடிக்கிறேன். ஒரு கை பார்த்துடலாம் வா. மாமா, ஸ்வேதா, என்ன இருக்கு கையில் செஸ் போர்டு? ரொம்ப போர் அடிச்சது மாமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சாட்டிங்னு இருக்காங்க. அதான் உங்க கூட கொஞ்ச நேரம் செஸ் விளையாடலான்னு வந்தேன். வாங்க. இல்லைம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கு. நாளைக்கு மில்லுக்கு வேற போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. மாத்திரை வேற போட்டிருக்கல, அப்புறம் விளையாடலாம். ஆமா மாமா, நான் வந்து உங்க கூட செஸ் விளையாடணும்னு கூப்பிட்டாதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இதே அந்த வெண்ணிலாவும் ருத்ராவும் பல்லாங்குழி தாயக்கட்டும் விளையாட கூப்பிட்டுருந்தா நீங்க உற்சாகமா விளையாட போயிருப்பீங்க. அட போங்க மாமா. இரு 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 இரு, டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு எதுக்கு ருத்ராவையும் வெண்ணிலாவையும் எடுக்கிற? என்ன செஸ் விளையாடணும் அவ்வளோதானே. உட்காரு. டடாங். ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு Black, எனக்கு ஒயிட். ஓகே? ஓகே மாமா, நீங்களும் நானா? ஓகே, நீங்களே ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுங்க. ரெடி? மாமா மாமா, நான் பாக்குறேன். நான் மூவ் பண்ணிட்டேன். இப்ப வந்துடுறேன். ஏய், பால் சுட வச்சிட்டியா? காய்ச்சிட்டு இருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரி சரி, போங்க. போலாம் போலாம். மாமா. என்னது இதெல்லாம்? நான் மேல வரப்போ நீங்க சாப்பிட வரலன்னு கீழே சொன்னாங்க. அதான் கொண்டு வர சொன்னேன். சாப்பிடுங்க. ஸ்வேதா, எனக்கு பசிக்கல, அதனால சாப்பாடு வேணான்னு. நீ என்னடா ஒரு ஆளுக்கு இத்தனை பணத்தை கொண்டு வந்திருக்க? ஒரு ஊரே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. நான் ஒருத்தன் எப்படி? நீங்க இப்ப சாப்பிடணும் மாமா.
மாமா ரொம்ப புழுக்கமா இருக்கிற மாதிரி தோணுதுல. என்ன பண்றது, வெயில் காலம் முடிஞ்சும் வெயில் அடிக்குது, நியாயமா மழை பெய்யணும், எல்லாம் மாறி போச்சு. நாம ஏசி போட்டுக்கலாமா? கேட்கணுமா? போட்டுக்கோ. ஆ ம். என்ன ஓகே மாமா, கேம் கண்டினியூ பண்ணலாமா? அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து திமிரா சிரிக்கிறியா? துப்ப வேற சரியா? நாளைக்கு காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது உன்னை திருன்னு முழிக்க வைக்கிறேன் இரு. ஏய், ஸ்வேதா பிளான் ஓகே ஆயிடும்ல? நம்ம கையில என்ன இருக்கு, ட்ரை பண்ணலாம், பாப்போம். அக்ஷயா, நாங்க பாலை காய்ச்சிட்டோம், நீ கொண்டு போய் ஸ்வேதா ரூம்ல கொடுத்துரு, நாங்க போறோம். சரி சரி, சீக்கிரம் கொடுத்துட்டு வா. ம். எப்படி கீழே விழுந்துச்சு? பூனை ஏதாவது தள்ளி விட்டுச்சா? வேற யாரும் இங்க இல்லையே. ஆ, 2000 நோட்டு கீழே கிடக்குது. ஐயோ, நமக்கு தான்.